ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பெண்ணே நமக்காக சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குமரகுருவோட ஃப்ரெண்டு ரிஷிதாவுக்கு இன்றைக்கி பர்த்டே. அதுக்கு வந்து ஒரு பவுச் வேணுமா, அதை தான் கிஃப்ட் பண்ணணுமா, அதுக்காக தச்சு கேட்டால். அதனால் இன்றைக்கி நம்மகிட்ட இருந்த ஜிகு ஜிகுன்னு உள்ள ஒரு துணி அந்த நல்லா இருந்துச்சு. அதை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இந்த 10க்கு 10 அந்த மாதிரி அளவில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு நல்ல காடா துணி அதை உள்ளே வச்சு தைக்கிறதுக்கான இந்த காடா துணியும் அதே மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த பிசுறுலாம் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இந்த துணி நகராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி இடையில ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா அது வந்து விலகாது, ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறமா இந்த ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடிச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த 4 மூலையிலையும் ஒரு இன்ச்சு அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் ஷேப்பில் இதே மாதிரி 4 பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 பக்கமும் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நம்மக்கிட்ட இருக்க ஜிப்பு வந்து இந்த மாதிரி விரித்து ரெண்டாக பாதி பாதியாக இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மடக்கி இதை ஜிப்பு வைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும். கொஞ்சம் எனக்கு இது நான் தைக்கும்போது கூட கொஞ்சம் தப்பாயிடுச்சு. அதை நான் ஒன்று வந்து பிரிச்சுட்டு திரும்ப வந்து வச்சு தைச்சேன். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சு தைங்க. ஏன்னா நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் தைக்கிறேன். அதனால் ஜிப்பு வச்சு தைக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஆனால் நான் இப்போ சரி பண்ணிட்டேன் உடனே. அதனால் நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்து தைச்சிக்கோங்க. தைச்சிக்கிட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து அந்த ஜிப்பை போட்டுருவீங்கல்ல, நானும் போட்டுட்டேன். இந்த மாதிரி போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா அதை பரட்டிக்கணும். ஜிப்பு போடுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான், ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக தெரிஞ்சவங்களுக்கு ஈஸி, கஷ்டம்னு நினைக்கிறவங்களுக்கு கஷ்டம். நம்ம நினைக்கிறதுல நம்ம செய்கிறதுல தான் இருக்குது. நீங்கள் அதே மாதிரி ஈஸியாக போட்டுருங்க. நானும் ஈஸியாக போட்டு எடுத்துட்டேன் ஜிப்பு. அதுக்கப்புறமா இதை பின்னாடி திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு அந்த 4 மூலையில் கட் பண்ணோம்ல, அதை ரெண்டாக மடக்கிட்டு ஃபஸ்ட்டு அங்கே அந்த ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கட் பண்ண இடத்த விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த கட் பண்ண இடம் இருக்குது பார்த்திங்களா, அதை ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் என்ன, அவ்வளோதான். பரட்டிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. சூப்பரான அழகான பவுச் ரெடி ஆயிடுச்சு 5 நிமிஷத்தில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் கிட்ஸுக்கு நல்லா சாப்பாடு, லஞ்ச் பாக்ஸு, அடுத்தது வீட்டில் களிமண்ணில் விநாயகர் செய்கிறது, இது எல்லாம் போட்டிருக்கோம்.